நாங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வந்திருக்கோம். வந்து பாத்தீங்கன்னா 100 நாள் வேலைன்னு சொல்லி இது வரைக்கும் நீங்க செஞ்சிருக்கீங்க. டிசம்பர் 16ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வந்து பாத்தீங்கன்னா 125 நாளா வேலையை மாற்றி இதுக்கு பேரு பிபிஜி ராம்ஜின்னு பேர். இந்த திட்டத்தினோட நோக்கம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்படை சம்பளம் 319 ரூபா. ஆனா இன்னைக்கு இருக்கிற திமுக அரசாங்கம் கொடுக்கறது வெறும் 240 ரூபா. ஆனா 319 ரூபா கட்டாயம் கொடுக்கணும் தான் பிரதமருடைய நோக்கம். முன்னாடி பார்த்தீங்கன்னா 20 நாள் 30 நாள் உங்களுக்கு குறைஞ்ச நாள் வேலை திட்டத்தை கொடுத்துருப்பாங்க. இனிமேல் டிசம்பர் 16க்கு அப்புறம் இந்த திட்டத்தோட நோக்கம் உங்களுக்கு 125 நாள் கட்டாயமாக வேலை இனிமேல் வழங்கப்படும். வழங்கல்னா மாநில அரசாங்கம் அதுக்குரிய உங்களுக்கு வந்து நிவாரண தொகையாக கொடுக்க சொல்லி சட்டம் சொல்லுது. இந்த சட்டத்தை அப்படி தான் பிரதமர் கொண்டாந்துருக்காரு. ஒரு ரேஷன் அட்டையில் கணவன் மனைவி 2 பேர் இருந்தீங்கன்னா கட்டாயமாக அவங்களுக்கு 125 நாள் வேலை கொடுத்தாகணும். ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கூட்டினா கிட்டத்தட்ட 39,40,000 வரும். ஒரு மாதத்துக்கு 3000 உங்களுக்கு இதில் கட்டாயமாக உங்களுக்கு சம்பளமாக கொடுத்தே ஆகணும். இந்த திட்டத்தோட நோக்கம் தான். நீங்கள் வச்சிருக்க மம்டி பாறை வாங்குறதுக்கு இந்த திட்டத்தில் 75% பிரதமர் நரேந்திர மோடி தலைமையான அரசு கொடுக்குது உங்களுக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பணித்தள பொறுப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. இனிமேல் அது கிடையாது. இனிமேல் வந்து நீங்கள் ரேகை வைக்கிறீங்க. 9 மணிக்கு வந்தோடனே ரேகை வைக்கிறீங்க, 1 மணிக்கு போகும்போது ரேகை வச்சுட்டு போயிடுறீங்க. உங்கள் சம்பளம் 7 நாள்லேருந்து 15 நாட்களும் வழங்கணும். இதுதான் வந்து பிரதமருடைய நோக்கம். இங்கே இருக்கிற திமுக அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் ஏதோ 100 நாள் வேலையை நிறுத்த போகிறோன்னு சொல்லி அவதூறாக போய் பரப்புறாங்க. அப்படிலாம் கிடையாது. 2047 வரைக்கும் இந்த வேலை திட்டம் தொடரும். அது என்ன விஷயம்னா, மத்திய அரசாங்கம் நாங்கள் உங்கள் சம்பளத்தில் நீங்கள் வாங்குற 319 ரூபாயில் 60% கிட்டத்தட்ட 200 ரூபா நாங்கள் தரோம். மீதி இருக்கிற 100 ரூபா தரத்துக்கு இந்த திமுக அரசாங்கத்துக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள்லாம் ஓட்டு போடுங்கன்னு உங்களுக்கு ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபா கொடுப்பாங்க. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நீங்கள்லாம் நல்ல முறையில் குடும்பம் நடத்தணும், உங்கள் பிள்ளைகள்லாம் ஃபீஸ் கட்டணும், நீங்கள் துணிமணி எடுக்கணும்னு சொல்லி இந்த 40,000 12 மாதமாக இது பண்ணால் மாதம் உங்களுக்கு 3000 உங்களுக்கு நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு சம்பளம் கொடுக்க சொல்லி அவர் சொல்கிறாரு. ஆனால் 1000 ரூபா கொடுத்தா போதும், நீங்களாம் ஓட்டு போட்டால் போதும், திமுகவுக்கு அடிமையாக இருந்தால் போதும்னு நினைக்கிறது இங்கே இருக்கிற திமுக அரசாங்கம். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் உங்களுக்கு 3000 கொடுக்குது. 2047 வரைக்கும் இந்த வேலை திட்டம் தொடரும். உங்களுக்கு 3000 கொடுத்து உங்கள் உழைப்பு தன்னை கூலியை கொடுத்து உங்களை கௌரவப்படுத்துறது தான் பிரதமருடைய நோக்கம். அதனால் இந்த வேலை திட்டத்தை நிறுத்த மாட்டாங்க. இப்போ திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் 150 நாள் நாங்கள் ஒரு வேலை தருவோம்னு சொல்லியிருக்காரு யார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இந்த திட்டத்தின் பிரகாரம் பிபிஜி ராம்ஜி திட்டத்தின் பிரகாரம் 150 நாள் 120 நாள் நாங்கள் சட்டம் போட்டிருக்கோம். நீங்கள் 150 நாள் திமுக கொடுத்தா வரவேற்கிறோம் நாங்கள். ஆனால் கொடுக்க மாட்டார். 1000 ரூபா கொடுத்தா போதும். 1000 ரூபா கொடுத்துட்டாருன்னா உங்கள் வீட்டுக்காரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 6000 குடிச்ச காசுல தான் உங்களுக்கு 1000 ரூபா தரார். அந்த 1000 ஆனால் அந்த டாஸ்மார்க்கை மூட மாட்டார். அதுதான் அவங்களுடைய நோக்கம். இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா படிச்சவங்களாம் யாருமே படிச்சிருக்கீங்க? மேல யார் படிச்சிருக்கா? வயசானவங்க தான் படிச்சிருக்காங்க. இது எல்லாம் படிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் நம்ம அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 வருஷத்துக்கு திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு தான் நாங்கள் அரசாங்க வேலை கொடுப்போம், 3 லட்சம் பேர் கொடுப்போம்னு சொன்னாங்க. அதுவும் டிஎன்பிஎஸ்சி குரூப் மூலமா. ஆனால் இது வரைக்கும் கொடுத்த வேலை வாய்ப்பு 70,000 பேர். கிட்டத்தட்ட இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் படிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் எழுதுறாங்க, நடத்த மாட்டாங்க. அரசாங்க வேலை வாய்ப்பு கிடையாது. நீங்களாம் பஸ் ஏறி என்ன ஊருக்கு போக போறீங்க? எந்த ஊருக்கு நம்ம வேலைக்கு போக போறதில்ல. இலவசமா பஸ் விட்டா போதும், 1000 ரூபா பணம் கொடுத்தா போதும். ஆனா அவங்க கூட புள்ளியா போயிடுச்சு. சொல்லுங்க சொல்லலாம். ரெண்டு பேரும் உங்க குடும்பத்துல கணவன் மனைவி 2 பேரும் வரலாம். புதுசா உங்க பையன் வந்து உங்க பையனோ பொண்ணோ அவங்க இருந்தாலும் கூட 18 வயசு ஆகி போச்சுன்னா அவங்களும் இந்த வேலைக்கு விண்ணப்பம் செஞ்சு 15 நாள்ல இந்த வேலைக்கு வரலாம். விண்ணப்பத்தை 15 நாள்ல வேலை கொடுக்கணும். அப்படி கொடுக்கலாம் இங்க இருக்கிற மாநில அரசாங்கம் திமுக அதுக்குரிய நிவாரண தொகையை கொடுக்கணும்னு சொல்லி சட்டம் சொல்லுதுமா. அதான் இப்போ நீங்க ரேஷன் கடையில் அரிசி வாங்குறீங்க பாருங்க, அந்த அரிசி 5 கிலோ கொடுக்கறது பிரதமர் நரேந்திர மோடி. உங்க வீடுகள்லாம் குடி தண்ணி வருதுங்களா பைப் லைன் போட்டு, அதை கொடுத்தவரும் பிரதமர் நரேந்திர மோடி. ஆனா ஸ்டிக்கர் ஓட்டுறது மட்டும்தான் திமுக வேலை.
நீங்களாம் ஒரு உங்க ஊர்ல தலைவர் திமுக இருக்குன்னு சொன்னாங்க பணிச்சல பொறுப்பாளர். ஆனா இந்த திட்டத்துக்கு நிதியை கொடுக்குறது யாரு? பாரத நரேந்திர மோடி. கொடுக்குறீங்க அப்புறம் கொடுக்காதான் நிக்கித நிதியில ஒதுக்கி கொடுக்க முடியாதுங்க. ஜிஎஸ்டி தான் நீ ஒதுக்கிட்ட நீ சொல்றதா ஏற்று முடியாது. நீ எதுனா சொல்லிங்க அரசு என்ன பண்ணுது? நாங்க பணம் கொடுத்துருக்கோம். ஜிஎஸ்டி கொடுப்போம் கணக்கு கூட ஆட்சி